சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா அழுதமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் சரணோம் சரணோம் மணிமந்திர யந்திர மகாயஜ்ஞ ஸ்வரூபானாம் மணிமந்திர யந்திர சோபகிரக அனுகிரக ரூபனாம் சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரிசாஸ்தாம் சரணோம் நமோ நம. ஆகே இப்போ 23வது ஸ்லோகத்துக்குண்டான விஷயார்த்தம் ஷரமய பக்தின்னு பேர். இந்த ஷரமயம் அப்படின்னா என்ன? இறைவனை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஷரமயம். இறைவன் சம்பந்தமாகவே எல்லாம் வந்துட்டே இருக்கிற விஷயத்துக்கு ஷரமயா. அது பல பேருக்கு பல வழியில் வரும். ஒருத்தர் மட்டும் சொல்றத உலகமே ஏற்றுக்கும். அதுக்கு ஷரமய பக்தின்னுட்டு பேர். இந்த ஷரமய பக்தி நம்ம பண்றோமா? 6 கால பூஜை பண்ணணும், பாதி 3 வேளை பூஜை பண்ணணும், முடியலன்னா காலையில 1வது பண்ணணும், அப்படி முடியலன்னா ஷேரட்ட 1வது பண்ணணும். எதுவுமே தெரியாது, சொன்னாலும் கேட்கிற மாதிரி மனோபக்குவம் இல்லை. அதை எடுத்துக்கிற மனிதநேயம் நம்ம கிட்ட இல்லை. அதை எடுத்துக்கக்கூடிய மனிதநேயம் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம வளரக்கூடிய சூழ்நிலை, நம்ம பெற்றோர்கள் சூழ்நிலை. அது குறையல்ல, நிறைதான். அப்புறம் பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தா அதனோட கல்வி தரத்தை பற்றி ஆராய்ஞ்சு மேலே வருவா. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஷரமய பக்தி செய்ய முடியாத போயிடும். தினம் தூங்குறது சரமய பக்தி, தினம் காலையிலே மரணத்து முன் வரைக்கும் விழிக்கிறது சரமய பக்தி, தினம் 3 வேளையோ 6 வேளையோ 10 வேளையோ சாப்பிட்றது சரமய பக்தி, அது மறுநாள் தொடர்ந்து வர்றது சரமய பக்தி, தின ஆத்துல சண்டை போடுறது சரமய பக்தி, தின இறைவனை சிந்திக்கிறது சரமய பக்தி, தின இறைவனை சிந்திக்காதையே இருக்கிறது கூட சரமய பக்தி. அது அஞ்ஞானத்துக்குள்ளான தத்துவம். இந்த சரமய பக்தி இந்த சரணம் சரணத்துக்குள்ள அடங்குது. நம்ம சொல்ற சரணம் சரமய பக்திக்குள்ள அடங்குது. அந்த சரணம் ரெண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு விதிவிலக்க அளிக்கிறார். தொடர்ந்து வந்தாதான் சரமய பக்தி, விட்டு போனா சரமய பக்தி கிடையாது. இந்த சரணத்துக்கு விட்டு போனாலும் சரமய தத்துவம் உண்டு. விரதம் இருக்கிறா, மலைக்கு போற வரைக்கும் இருக்கா, மலைக்கு போயிட்டு வந்து நின்னுடுறா, அது நியாயமான முறையில் பார்க்கறச்சே சரமய பக்தி ஆகாது. ஆனா இந்த சரணத்துக்கு ஷரமய பக்திக்குண்டான தத்துவங்கள் உண்டு. இந்த ஷரமய பக்தி சரணம் சரணம் சொன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி தொடர்ந்து வருது? சொன்னவன் சொல்லலேன்னா கூட இந்த சரணம் அந்த மலைக்குள்ள இருந்து ஓடியாருது. பிரதிபலிப்புன்னு பேர். இந்த எக்கோன்னு ஒன்று சொல்லுவேன். சூரியனை வானத்தில் பார்க்கலாம், அதே சூரியனை ஜலத்தில் பார்க்கலாம். ஜலத்துக்கு தகுந்த மாதிரி சூரியன் போயிடுவார். ஜலமானா சூரியன் ஆடும். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த கிரணங்கள் பட்டு அது வெந்நீரா மாறும். அது சரமய பக்தி. சம்மந்த வரலேன்னு ஒருத்தருக்கு அம்மா போட்டுடுறது, 10 நாள் 15 நாள் பொறுத்து இறங்குறது. வேப்பிலையும் மஞ்சளும் பச்சை தண்ணில் கலந்து அரைச்சி கலந்துருவா. சூரிய ஒளியில வச்சுட்டு அந்த சூரிய கிரணங்கள் பட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுவா. அப்போ அந்த வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்ச மஞ்சள் சூரிய கிரணத்தோட சேர்ற போது சரமய பக்தி. இந்த சரமய பக்தி அம்மை நோயை தடுக்கிறது. அந்த சரமய பக்தி எப்படி இருக்குது? காயத்ரியோட மந்திரம் சூரியன் வழியா வேப்பிலைக்குள்ள, ஆன்டிபயாட்டிக் டர்மரிக்குள்ள 5 ஆதாரங்கள்ல 1 நீர் அதுக்குள்ள இறங்குது.
அந்த காயத்ரி யாரை தொழுது இறங்கி வர்றா? மகாவிஷ்ணு முகத்திலிருந்து வருதான். மகாவிஷ்ணு முகத்திலிருந்து எப்படி அதுக்கு சக்தி வந்தது? ஒரு நாள் நிறைய மகாவிஷ்ணு சாப்பிட்டுட்டாரா. சாப்பிட்டச்சே, இன்னைக்கு ஏதோ தெரியலடி, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன், உன்னோட ரசம் அப்படி நன்னா இருந்தது, ஆகியனால வெத்தலை சுருளை மடிச்சு கொடுன்னு கேட்டாலாம். அந்த அம்மா வெத்தலை சுருள் மடிச்சு கொடுத்தாங்க மகாவிஷ்ணுக்கு லக்ஷ்மி. அவர் மென்னுண்டே இருந்தார். மென்னுண்டே இருக்கிற போது காயத்ரி முகத்திரையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க உலகத்துக்கு பிரவாகமாகணும். அந்த மென்ன முகத்தை வச்சு அழகு பார்த்தாங்கன்னா அந்த காயத்ரி. இவர்கிட்ட இருந்து அழக வாங்கணும் யாரு? காயத்ரி. காயத்ரி நினைச்சதான் இவர்கிட்ட இருக்க அழகு வாங்கினா மகாலட்சுமி சண்டைக்கு வந்துடுவா. மகாலட்சுமி சண்டைக்கு வந்துட்டா நம்ம முகத்திலிருந்து வெளியே வந்தது என்னன்னு தெரியாது. அந்த ஐயா வெத்தலை சுருள் மெல்ற வரைக்கும் காத்து நிறுந்துட்டு கொஞ்சம் துப்புவாரான்னு எதிர்பார்த்துக்கினே இருந்தாங்களா அந்த அம்மா காயத்ரி. இந்த காயத்ரி காத்து நின்றா தோப்பனார் இந்த மாதிரி அழகா வாயை வச்சுட்டு மெல்றாரு, இவ்வளோ அழகா இருக்கு, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு பொன் குழந்தை, இந்த பொன் குழந்தை அம்மா ஒரு பொன் குழந்தை, நம்ம முகத்திரையிலிருந்து வந்திருக்கிறோம், இந்த அப்பா கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று திருடிட்டு போகணும், திருடிட்டு போனால் நமக்கு எல்லாம் செட் ஆகும், என்ன திருடுறதுன்னு நினச்சாராம். அவர் பார்த்தாரு பக்கத்திலேயே சம்சாரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாக்க உள்ள மடிச்சு வச்சு மென்னார். அவருக்கு ஒரு குஷி, யாரோ ஒரு பொம்மநாட்டி பார்க்குறா, யாருன்னு இவருக்கு தெரியும். இந்த பேச்சு கொடுத்துட்டே வந்தாங்க மகாலட்சுமி கிட்ட. பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தான் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அப்படி இவர் அழக அதுவும் ரசிச்சது. ரசிச்சுட்டே இருக்கிற போது வெத்தலை பாக்கில் ஜொல்லு விட்டாரு. அந்த ஜொல்லை அப்படியே கீழே வந்தது. ஏன் அது கீழே வர்ற வரைக்கும் விட்டாரு? அந்த அம்மா இந்த ஜொல்லை கவனிக்காதே மகாவிஷ்ணுவோட அழகை கவனிச்சாங்க. அந்த ஜொல்லு கொஞ்சம் கீழே வந்த உடனே மோதிர விரலில் பிடிச்சி வாய்க்குள்ள வச்சுட்டானா காயத்ரி. அதனால தான் சூரிய கிரணத்திலிருந்து காயத்ரி புறப்பட்டு வந்து அந்த ஜலத்தை வெத வெதுன்னு சூடாக்கி, வேப்பலையை கொஞ்சம் சூடாக்கி, வேப்பலை குளிர்ச்சி, இந்த டர்மரிக்குன்னு சொல்கிறேல இந்த மஞ்சள், அதை கொஞ்சம் குளிர வச்சு அதில் இறங்குறது சரமய பக்தி. இது கிராமத்தில் இன்னைக்கும் பண்ணுறான். அந்த மகாலட்சுமி பாருங்கோ, அவ பார்த்தா ஏதோ இங்கே நடக்குது, ஒரு பொம்மனைக்கும் ஆம்பளைக்கும் ஏதோ நடக்குது, என்னான்னு அவ பார்த்தா அவளோட சக்தியை அந்த காயத்ரிக்கு கொடுத்துட்டா. இதுக்கு சரமய பக்தி. இந்த சரமய பக்தி ஓம் சரணோம் சரணோம்னு சொல்ற இடத்துல இருக்கு. இந்த சரமய பக்தி விட்டு விட்டு வர்றது ஓம் சரணோம்ல விடாத வருது. 12 மாசம் போனான்னா 12 மாசத்துல 5 நாள் இவனுக்கு வேலை, 25 நாள் அது தொடருது. எங்கிருந்து அது தொடர்ந்து வருதுன்னு கேட்டா வனாந்தரத்திலிருந்து தொடர்ந்து வருது. வனாந்தரத்திலிருந்து மூலிகைகள் சக்தி வழியா சூரிய கிரணத்தினாலே காயத்ரி வழியா ஓம் சரணோம் சரணோம் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் மலைக்கு போன ஒவ்வொருத்தனோட ஆத்துக்கும் இந்த சரமய பக்தி வருது. அதனால தான் அடுத்து 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 மலைக்கு போறான். இது சரமய பக்தியோட காயத்ரியும் சூரியனும் மகாவிஷ்ணும் அவரோட அந்த வெத்தலை சுருளுக்குள்ள அடங்கி இருக்கிற தன்மையை வாங்கிட்டதுனால நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம். இதுக்கு சரமய பக்தி. இந்த மந்திரங்கள் எங்கிருந்து உருவாக்குறது? மனிதனாலியா இல்லை. யாரால உருவாக்குறது? மேலுலகத்தில் சூரியனை ஆதியா வச்சு கர்த்தா விஷ்ணு, அந்த கர்த்தாவுக்கு தேவையான வேலை செய்யக்கூடியது இந்த காயத்ரி, அந்தம் மகாலட்சுமி, இத்தனை பேர் சேர்ந்தது தான் இந்த சரமய பக்தியில ஓம் சரணோம் சரணோம். அதனால இந்த சரமய பக்தி தேவர்களால் தொகுக்கப்பட்ட மந்திரத்தோட நிலையில வரக்கூடியது. அதுக்கு மணி மந்திரம். நல்ல நினைவுகள் மனதில் இருக்கும். நொடிஞ்சு போற நேரத்தில் ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா, அவரை நம்ம பார்க்கல, அவர் நம்மளை பார்க்கல, விரோதி ஆகிட்டா கூட அவளோட கவனம் மனசில் இருக்கும். இந்த இதயத்தில் இருக்கிறது மூளையில பதியும். இத்தனை மந்திரங்களுக்கு என்ன பவர், இதை இத்தனை முறை சொல்லணும்,
இதுக்கு மணின்ற பேர். இந்த ஷரமய பக்தியை ஒன்னா சேர்த்தா மாலையா வருது, மணி மந்திரான்னு பேர். இது சரணம் சரணம் சொல்லும்போது தான் இது சேர்றது. இந்த மந்திரங்களால ஒருவனோட சக்தியை உயர்த்தி காட்டுதல், அதுக்கு ஷரமய பக்தின்னு பேரு. அந்த உயர்ந்ததை எப்பத்திலிருந்து உயர்ந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மணி மந்திரம். ஒரு ஷரமய பக்தி, அதாவது ஷரமய பக்தியில் வர்ற மந்திரங்கள் இறைவன் வழியா வர்ற காலத்தில் இது இவனை எண்ணுது. யாரை எண்ணுது? எந்த மனுஷன் இடத்துல வருதோ அவனை எண்ணிண்டே வருது. மனுஷன் அது எண்றதில்லை. அது எப்போ எண்ணுவான்னா ஆனந்தம் வரச்சே துக்கம் வரச்சே. இந்த ஷரமய பக்தியினாலே இந்த மந்திரங்கள் உடலுக்குள்ள ஆறாதாரத்திலையும் அடங்குது. இப்ப நம்ம உடம்புல ஆறாதாரம் இல்லையா? ஆறாதாரம் இருக்குது. இருக்குதா இல்லையா தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மேலிருந்து சரமய பக்தி வந்தது பாருங்கோ, சரணோம் சரணோம்னு சொன்னா அது எங்க பதியுதுன்னா இவனுக்கு தெரியாதே, இவனோட மூளையில பதியுது. அந்த மூளைக்கு ஒரு யந்திரம் ஒன்று பேரு. நம்ம பாருங்க, சூரியன் மேல் இருக்கிறார், அவரோட கதிர் கீழே வரணும். சந்திரன் மேல் இருக்கார், அவரோட கதிர் கீழே வரணும். உலகத்தையே ஆட்டி படைக்கிற மேகமா இருந்தா கூட அவரு கூலாகி தண்ணியா கீழே தான் வரணும். ஆனா மனுஷனை பாருங்கோ, தரையிலிருந்து மேல் நோக்கி வளர்றான். அதனால்தான் மனுஷன் என்னோட கொதிக்கும். இந்த வயக்காட்டில் நடந்துக்கிட்டே இருந்தால் நான் 100 பேர் பாட்டை விழுந்துரும். நடக்காது இருக்கட்டும், சூரிய கதிர் பட்டு மறுபடியும் அந்த இடம் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கிரண சக்தியை வாங்கணும்னா இவன் கீழிருந்து மேலே வரணும். இந்த கீழிருந்து மேலே வளரும் போது மேலே முதல்ல மூளை தான். அதில் இது அக்யூமுலேட் ஆகுது ஷரமய பக்தி. இந்த ஷரமய பக்தி மூளையில் பதியறதுனாலே அதுக்கு யந்திரா. பெருந்தேவித்தாயார் மனசிலிருந்து உதிர்ந்தது. அப்பா உன் காலில் விழுந்து கும்பிடண்டா, வீட்டை விட்டு போறேன்றியடா. ஏதோ புலிப்பால் கொண்டு வர சொல்லிட்டு புலிப்பாலும் கொண்டு வந்து விட்டேன். இப்ப நீ போறே, ஒரு 2 பாதத்தை பிடிச்சி கேட்கிறேன், போகாதே. இந்த போகாதேன்னு சொல்லி 2 பாதத்தை பிடிக்கிறாங்களே, அம்மா பையனோட பாதத்தை பிடிக்கிறது சரணம் சரணம் ஷரமய பக்தின்னு பேர் இதுக்கு. அந்த மாதிரி காலை பிடிக்கச்சோ அந்த மகன் பகவானாகிறான், தாய் பக்தையாகிறாள். அந்த பாதங்களை விட்டுட்டு அவர் போய் சபரிமலையில் உட்காந்துட்டார். 18 மலைகளுக்கு மேலே உட்காந்துட்டார். அந்த 18 மலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, 18 படிகளாக வச்சிருக்கிறாங்க. அந்த விட்டுட்டு போன கேப்பை ஃபில் பண்றது ஷரமய பக்தி. சரணம் சரணம்னு அந்த அம்மா சொல்லி உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது. அது மந்திர அபியாசமா ஆகணுன்றதுனால ஓம் சரணோம் சரணோம்னு ஆச்சு. இதை விட என்னங்க வேணும்? இந்த மந்திரங்கள் எங்க பதியுதுன்னா மூளையில பதியுது. இந்த மூளை தான் யந்திர பிரதானம். மந்திரம் போல மேல் லோகத்திலிருந்து வந்துடுத்தோம், அதுக்கு எண்ணிக்கை கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன பலன்னு பிரெயின்ல நின்றுடுத்தோம். பிரெயின்ல நின்னது மகாயஜமா ஆகுது. இந்த யந்திர சக்தி மூளையில பதியறது. மூளைக்கு மேல கதிர்வீச்சு மறைவா இந்த மந்திரங்கள் மூளை சொல்றது. யந்திர வடிவத்தில் இருக்கிற மூளை அந்த மந்திரத்தை கணக்க போட்டு சொல்றது. யஜ்ஞ ரூபத்தில் நமக்கே தெரியாது செய்யக்கூடிய சரணகோஷம். அந்த சரணகோஷம் தான் அவர் பிரெயின்ல உட்காந்து சொல்றார், இவன் சொல்ல மாட்டான். இந்த மணிமந்திரத்துக்கு தகுந்த சக்தியா இருக்கக்கூடியவன் அந்த ரூபம் தான் ஐயப்பன். இப்ப பாருங்க, லேட்டஸ்டா டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ, எல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்றான். ஏன் சூரிய நமஸ்காரம் பண்றா? அது எங்க பதியுது? மூளையில யந்திரஸ்தானத்துல பதியுது. அதுக்குதான் சகசிராரம் பேர் வச்சான். சகசிராரம் 7வது ஆதாரம், மகாயஜ்ஞ சுரூபம். நேரா கோடிக்கணக்கான சரணம் சொல்றியோ இல்லையோ, 2 சரணத்துக்கு நான் மணிமந்திர ரூபமா உன்னோட தலையில் இருக்கிற மூளைக்குள்ள அமருகிறேன். இதுக்கு மகாயஜ்ஞ ஸ்வரூபானாமனுக்கு பேர். குழந்தை அம்மான்னு கூப்பிடுறது சரமய பக்தி. மகனேன்னு கட்டி கொடுக்கிறாளே அது சரமய பக்தி. இந்த அணைப்பு சரமய பக்தின்னு பேர். மனசால ஆஷா நடத்தல கொடுக்கறக்கூடிய மனதுக்கு சரமய பக்தி.
அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்க. பகவான் எப்படி எடுத்துக்கிறாரு? ஐயப்பன் அம்மனை கட்டியா ஒரு குழந்தை ஆணோ பொண்ணோ வந்தா கூட கையில மடியில் வச்சு தாளாட்டுறார். இந்த சரமய பக்தியில தன்னை இழந்துவிட்ட ஆசானிடத்துல ஆடை ஆபரணங்கள் தேவையில்லை. அதனாலதான் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தார். சூரிய கிரணத்து வழியா பிராணனை சுத்தம் பண்ணக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய இலை தழைகள் கூட ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லுது. அந்த மூலிகை காத்தெல்லாம் நம்ம வாங்கிட்டு வர்றோம். நல்லது மூளையில பதிஞ்சா நல்லது நடக்கும். மணிமந்திர யந்திரத்தினாலே கிரகங்கள் சுபமாகுது. அது சரமய பக்தி. இந்த சரமய பக்தி எதுக்கு கொடுக்கறாங்க? குடும்ப வாழ்க்கைக்கா? ஆமா. பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கா? ஆமா. நோய் தீர்றதுக்கா? ஆமா. எல்லாம் நடக்கிறதுக்கா? ஆமா. பரீட்சை எழுதினா பாஸ் பண்றதுக்கா? ஆமா. நோய் என்னென்ன நோய் இருக்குது போகணுமா அதெல்லாம் போதும். ஆமா. ஆனா அது அந்தர்யாமி கிடையாது. அது கிடையாது. இறைவனை உணர்த்துதல். இறைவனை உணர்த்தது இறைவனே சொல்றது. இறைவனே காட்சி கொடுக்கிறது. யார் வழியா வர்றாரு? ஆசான் வழியா அனுக்கிரகம் பண்றார். அந்த ஆசான் நமக்கு யாருன்னா இந்த சபரிமலையில் இருக்கிறாரே சின்ன பையனா உட்கார்ந்து இருப்பார். அந்த ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க, உங்க மனசு இறக்கம் வருவான். அந்த குழந்தை எவ்வளவு நேரம் இந்த மாதிரி உட்காந்து இருக்கான். உட்காந்து இருந்தா கூட பரவாயில்ல. அந்த பாதிக்கு ஒருத்தர் இருக்கிறாளே பெருந்தேவி, நீ கலிமுடிய வரைக்கும் இப்படித்தான் உட்காந்து இருக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டான். அதுதாங்க உண்மையான தாய். உலக மக்களுக்கு கொடுத்து அந்த சரணகோஷத்தை அவனுக்கும் பக்தனுக்கும் சொந்தமாகி கொடுத்து அந்த அம்மா எடுத்துக்கல பாருங்க. ஆமாமான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு சத்தியத்தில் கட்டுப்பட்டு அதே மாதிரி உக்காந்தது தான் சரமய பக்தி. எப்படி கொடுக்குறாரு பாருங்க. எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், உன்னோட மூளைக்குள்ள நான் இந்த மாதிரி ஒரு ஆசனம் போட்டு சரமய ஆசனத்தை போட்டு உக்காந்துட்டு இருக்கண்டா, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், நான் காலி ஆயிட்டேன், ஏதாவது திருப்பி நீ கொடுக்கணும்னா சரமய பக்தியை திருப்பி கொடு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ன்று சொல்றது தான் சரமய பக்தி. அதுக்கு தான் அனுகிரகம்னு பேர். ஒன்றும் இல்லைங்க, அவர் கொடுத்த சரணகோஷத்தை அவரும் திரும்ப சொல்றார், அதை கேட்கிறார். இது சொல்றதுனாலே நடக்காத ஒன்று அவர் நடத்தி வைக்கிறார். பிழைக்காதுன்னு நினைச்சோம், இந்த பையன் பாஸ் பண்ணிட்டாங்க. வேலைக்கு நம்ம அலையிறோம், அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்றாரு. அது யார் வேலை? ஷரா அலையிறது நீ, மையா கொடுக்கறது அவர். வழா வெட்டி பொண்ணுங்க, அது என்ன மானத்தை வாங்குதுங்க, கால் மேல கால் போட்டு கேட்குதுங்க, பாகத்தை பிரி. அந்த பொண்ணு அப்படியே தலைக்கீழ மாறிடுத்து. இது அவர் வேலை. மையா அடக்கமா இருக்க பார்க்கறதுக்கு, அராழாக்கு சைஸில். ஆனா உள்ள மாமியாரையே பிடிக்காது. சர இதனோடது மையா வர்றதுக்கு லேட் ஆகும். அப்புறம் அந்த அம்மா மாறி மாமியாரோட சேர்ந்து போறது ஷரமய பக்தி. ஆனந்தம். எப்ப பார்த்தாலும் மருமகளுக்கு நோய், அதை தீக்கிறது ஒரு வேலை மயா. ஏண்டி இத்தனை வருஷமா கோயிலுக்கு போற ஒரு வேலையே நடக்கலை, இது ஷரா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்மா மாமி இந்த பழம் உங்களுக்கு அந்த சாஸ்திரியார் கொடுக்க சொன்னார், இந்தா சாப்பிடு மாமி. அந்த மாமி அப்படியே மனசு கொடுந்துடுவா. எப்போவுமே மருமக கட்ட மாமியார் மனம் கொடுறக்கூடாது. என்னம்மா இந்த பழத்தை நீயே சாப்பிடு. சாப்பிட்ட உடனே குழந்தை நடும். ஒரு பழத்துக்குள்ள இவ்வளவு வித்தியாசம். இது சரமய பக்தி. என் பையன் போதை மருந்துக்கு அடிமையாயிருக்கிறான். எல்லா விதமான ஆயுர்வேதிக் மருந்து கொடுத்து பார்த்துட்டோம், ஒன்றுத்துக்குமே சரியா வரல. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எதை பண்ணுவேன்? இந்த சரணம் சரணம் சொன்னா பாருங்க, மூளையில எத்தனை சக்தியா வந்தது இல்லை, எத்தனை முறையோ சொல்லிட்டா, மணி ஆயிடுத்து இல்லை, அது மந்திரமா மாறிடுத்து இல்லை. சுபகிரகங்கள் சேர்றதுனாலே டேய் இந்த மலைக்கு போயிட்டு வாடா. இந்த சரணத்தை சொன்ன உடனே இவ்வளவு வந்துடுது. மணி மந்திரம், யந்திரம், காயத்ரி, சூரியன், வேப்பலை, தண்ணி, மஞ்சள், பெருமாளோட வெத்தலை பாக்கில் எச்சில், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துடுது. இது சரமய பக்தி ஆகிடுறது. போயிட்டு வந்த உடனே மா இது எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுமா அந்த பிரசாதம். போத பழுக்கத்திலிருந்து அடிமையாயிருந்து விலக்கி வர்றது சரமய பக்தி. கனெக்ஷன், இன்டர்லிங்க்.
கெட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்கார். அந்த சம்பளம் தானே அந்த ஒன்று இருந்தேன். எத்தனையோ நாளாக மனுஷ கஷ்டப்பட்டுருந்தேன். அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ மாதத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். வீடு உண்டு, அந்த வேலை உண்டு. ஞாயிற்றுக்கிழமைனா எங்கேயாவது விட்டுன்னு போகிறார். என்ன சினிமாவுக்கே விட்டுன்னு போகிறாரு. அப்படியே மாறி மகாலட்சுமி டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம் வா. எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டார், நன்னா ஆயிட்டார். அந்த மனசு பொண்ணோட மனசுக்குள்ள பொங்கி வர்றது. காலை பிடிச்சா அந்த பெருந்தேவி, மகனே இந்த காலை பிடிச்சிருக்கிறேன், நீ எப்படி போய் உக்காருவியோ ஷரமய பக்தி கோணத்தில் அந்த ஐயப்பனா உக்காந்துண்டு நீ என்ன பண்ணணும்னா கலி முடிகிற வரைக்கும் இப்படித்தான் உக்காந்துண்டு நீ எல்லாருக்கும் சரணகோஷத்தை அவங்க சொல்றதுக்கு முன்ன சொல்லி அந்த சரமய பக்தியை உண்டாக்கி அவளுக்கு எல்லாமே அனுகிரகம் பண்ணணும். இதுக்கு சரமய பக்தி. ரிட்டையர் ஆகிற நேரத்தில் ஒரு கேஸ் மாட்டின்ட்டு வேலையில் வர வேண்டிய பெனிஃபிட் வரலையா. அந்த அம்மா பண்ணுற பக்தி, பெருந்தேவி பண்ண பக்தியிலே ஐயப்பனோட வளப்பம்மா அந்த பென்ஷன் மொத்தம் வந்துடும். சம்சாரம் கேஸ் போட்டு தகராறு பண்ணது சரியாக வந்துடும். வீட்டுக்காரர் கேஸ் போட்டு டைவர்ஸ் கேட்குறாரு, சரியாக வந்துடும். இதெல்லாம் சரமய பக்தி. இத்தனை நாள் நான் இருந்தேன், என்னென்னமோ பண்ணினேன், எனக்கு நீ வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்கிறாங்க. சத்தியண்டா உண்மையில நீ எனக்கு வளர்ப்பு பிள்ளை இல்லடா, தெரிஞ்சுக்கோன்னு சொல்றா பெருந்தேவி தாயார். நீ எல்லா வீட்லேயும் வளர்ப்பு பையன். அந்த வளர்ப்பு பிள்ளை தத்தம் மக்களுக்கு கொடுத்தது சரமய பக்தி. பரசுராமரோட பாவத்தை விக்னம் பண்ண இந்த விக்கிரகமூர்த்தி சரமயமூர்த்தின்னு பேர். அதனால்தான் அந்த சரமய பக்திக்குள்ள கலி இருக்கிற வரைக்கும் 5106 வருஷம் போயிருக்குது. 4,32,000 வருஷமோ என்னமோ. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருமா, எத்தனை வருஷம் இருக்குது. 4,27,000 வருஷம் இருக்குது. அந்த மாதிரி அனுகிரகத்தை பண்ணக்கூடிய சரமய பக்தி. பொன் குழந்தைகள்லாம் ஆற்றுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வித்யா சம்பத்தி எல்லாருக்கும் இருக்குது. வித்யான்னா படிக்கிறது, படிக்கிறது நிற்கிறது, நிற்கிறதுக்கு அந்த படிப்பு நிற்கிறது, அதனால வர்ற வேலைகள், அதனால வர்ற பணம் சுப செலவுகளுக்கு நடக்கிறது. ஓம் சரணோம் சரணோம் மணி மந்திர யந்திர மகாயஜ்ஞோ ஸ்வரூபானாம் மணி மந்திர யந்திர சுபகிரக அனுகிரக ரூபனாம் சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நம. இதில் என்ன தெரியும் நமக்கு? சரமய பக்தி இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சரமய பக்தி மனுஷனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. என்ன சரணோம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் சரமய பக்தி வந்துருச்சு. சரணோம் சரணோம் அது சொல்ல தெரியாதுங்க எங்களுக்கு. ஐயப்பான்னு நினச்சா 2 சரணத்துக்குள்ள ஷர ஒன்று மய ஒன்று. ஷர நீ செய்கிறது, மய அவர் செய்கிறது. ஒரு முடி சரா, அடுத்த முடி மயா, ஷரமயா. நீ தலையில் எடுத்துன்னு போகிறது பக்தி. இதுக்கு ஷரமய பக்தின்னு பேர். நன்னா தெரிஞ்சுண்டிருப்பேள். நன்னா இதை பண்ணுவோம், எல்லா ஐஸ்வர்யங்களும் வரும். இப்போ நம்ம 24 ஸ்லோகத்துக்கு போகிறோம்.